இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பொடியாக நறுக்கிறது கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா, அதை நம்ம கீரையில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாத்தூள், க்ரீம் கொஞ்சம், மிளகாய்த்தூள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, தக்காளி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு பல் ஒரு 2-3, சீரகம் தாளிக்க. பன்னீர் வீட்டிலே பண்ணியிருக்கேன் நான். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், அது ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள். பாலக்கீரை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தண்ணியை நல்லா தரன்னு கொதிக்க வச்சு அந்த கீரை மேலே ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. ஏன்னா அது பிளான்ச் பண்ணணும் அந்த கீரையை. கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம ஸ்பூன் வச்சோ கரண்டி வச்சோ திருப்பி போடுங்க அந்த சுடு தண்ணியில். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த கீரை ஓரளவுக்கு குக் ஆயிரும், கலரும் சேஞ்ச் ஆகாது. பண்ணிவிட்டு உடனே பச்சை தண்ணியிலையும் எடுத்து போடணும். அந்த மாதிரி பண்ண உடனே மறுபடியும் நல்ல ஒரு பச்சை தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த கீரையை எடுத்து அப்படியே போட்டுருங்க அதுக்குள்ளே. ஏன்னா அது ஓவராகவும் குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. போட்டுட்டு நம்ம மிக்சியில் இந்த கீரையை எடுத்து போட்டு நல்லா ஆறின உடனே அந்த ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இதுக்குள்ளே போட்டுப்போம். போட்டு அரைச்சி இந்த மாதிரி விழுது மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பேன் வச்சு பட்டர், நல்ல ஒரு க்யூப் பட்டர் போடுங்க. சீரகம் போட்டு தாளிங்க, கடுகெல்லாம் வேண்டாம். நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம அந்த பொடியாக நறுக்கி வச்ச கொஞ்சம் வெங்காயத்தை போடுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா போடலாம். இப்போ இதுக்கு நடுவில் க்ரீம் ரொம்ப திக்காக இருந்ததில்ல நம்ம வச்சுருந்த க்ரீம், அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி கலக்கி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சு அந்த பூண்டு போட்டுக்கலாம். நான் எண்ணெய் எதுவும் ஊற்றலை, வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வெறும் பட்டர்லேயே தான் எல்லாத்தையும் வதக்குறேன். அந்த தக்காளியை போட்டுக்கலாம். அடுத்து ரொம்ப பொடியாக நறுக்கிக்கோங்க, ஏன்னா சாப்பிடும் போது அந்த கீரையிலையோ எதுலேயோ இது தெரியக்கூடாது, நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கீரையை அதில் போட்டுக்கோங்க. நம்ம இதோடு சேர்த்து அந்த பச்சை மிளகாவையும் அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது வாயில் தட்டுப்படாது. அது காரத்துக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கீரையை நல்லா நம்ம எல்லாம் வதக்கினதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இனிமே இந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா எல்லாம் எடுத்து வச்ச தூளெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா எல்லாம் பார்த்துக்கோங்க, சிட்டிகை அளவுக்கு தான் இருக்கணும். 1/4 ஸ்பூன் அப்படி தான் இருக்கணும். ஒரு கட்டு கீரைக்கு இவ்வளோ தான் இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம இதை பன்னீரை கொஞ்சம் நான் திருவி வச்சுருக்கேன், அதனால அதை கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு க்யூப் எடுத்து திருவி வச்சு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ மீதம் இருக்க அந்த க்ரீமை நம்ம கடைசியில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா போட்டு கிளறி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விடுங்க. இப்போ நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். கீரை மட்டும்தான் கடையில் வாங்கணும், மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கும். நம்ம பன்னீர் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சப்பாத்திக்கோ ரைஸ்க்கோ செஞ்சு சாப்பிட்லாம். அந்த கீரை மாதிரியே இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம அந்த கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை கொஞ்சம் நல்லா கையில் இப்படி பொடி பொடி பண்ணி அப்படியே தூவி விட்டுருங்க வாசனைக்கு. இந்த பாலக்கீரையோ கீரையோ சாப்பிடாத பசங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு பாலக் பன்னீர் ரெடி. மேலே வந்து இந்த திருவன பன்னீரை கொஞ்சம் போட்டுட்டு க்ரீம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.